everyone. Welcome to the Impact IAS Academy. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் Taxation and Other Laws Amendment Bill 2026. வாங்க வீடியோக்குள்ள போலாம். First of all, why is it in news? ரீசெண்டா லோக்சபால ஒரு பில் பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த பில்க்கு பேர் தான் Taxation and Other Laws Amendment Bill. இந்த பில் ஏன் ஸ்பெசிபிக் அப்படின்னா it is significant for UPI transactions. ஸோ அப்படி இந்த பில்ல என்னதான் சொல்ல வராங்க UPI பத்தி அப்படிங்கிறத பார்ப்போம். Key point, legal framework for MDR. MDR அப்படிங்கிறது merchant discount rate. அதாவது அது வந்து ஒரு particular fee which is charged on a digital or card payment transaction to compensate the banks and other payment service providers involved in the processing the transaction. அதாவது இப்போ நம்ம வந்து கார்டில் வந்து ஒரு பேமெண்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷனில் நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. த இன்டர்ஃபேஸ், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த பேங்க், இப்படி எல்லாருக்குமே பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மணி போகணும். அந்த மணியை சார்ஜ் பண்ணுறதுக்கு பேர் தான் மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். பட் ஆஸ் ஆஃப் நோ யூபிஐயில் எந்த எம்டிஆரும் கிடையாது. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, த கவர்மெண்ட் கேன் எனேபிள் the merchants to levy MDR. அதான் கொடுத்துருக்கோம். Already no automatic UPI charges, but this provision does not impose an immediate charge on every UPI transaction. அதாவது இந்த பில் அமலுக்கு வந்துட்டா உடனே எல்லா UPI டிரான்சாக்ஷன்லையும் வந்து MDR போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒன்லி ஆன் ஸ்பெசிஃபிக் டிரான்சாக்ஷன்ஸ். ஸ்மால் டிரான்சாக்ஷன்ஸ்க்கெல்லாம் எந்த MDRும் கிடையாது. The government has clarified that ordinary UPI transactions, particularly small value payments, will continue to remain free under current policy. So, in the provision எதுக்கு அப்படின்னு கேட்டா, it provides to develop a sustainable revenue model for India's digital payment ecosystem. அதாவது இப்போ இருக்க UPI சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டு இருந்தாலும் லாங் டேர்மில் இது சஸ்டைனபிளாக ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ரெவென்யூ தேவை. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பில்லை அவங்க கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. UPI sustainability debate. அதாவது UPI currently it largely operates under Zero-MDR model. As I told, no charges right now levied. So இது வந்து it promotes affordability and financial inclusion. But long termல payment banksum PSPs accept பண்ணிட்டு ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா it is little bit difficult. So அதுக்காக தான் இந்த sustainability problem வருது. So இந்த lawோட ultimate goal is to balance these two objectives. அதாவது free or affordable digital payments with commercial sustainability of the payment ecosystem. So UPI னா என்ன அப்படிங்கறத in detail நம்ம பார்ப்போம். UPI stands for Unified Payment Interface. So interface னு வரும்போது இது one of the most instant interoperable payment system. இது என்ன பண்ணுதுன்னா it allows users to transfer money directly into the receiver's bank accounts using a mobile application. ஸோ யூபிஐயை முதல்ல ஏப்ரல் 2016 தான் லான்ச் பண்ணாங்க அண்ட் இட் வாஸ் லான்ச்டு பை NPCI. And the transformation was led by the Reserve Bank of India. UPIங்கிறது ஒரு பேங்கோ இல்லை வாலெட்டோ கிடையாது. அது ஒரு பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இட் கனெக்ட்ஸ் த பேங்க்ஸ், பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், மர்ச்சன்ட்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் யூசர் UPI ID மூலமா he can link multiple bank accounts to that UPI application and make payments. எப்படின்னா using UPI ID or mobile number or QR code. ஸோ இதனால அவங்க பேங்க் டீட்டெயில்ஸோ IFSC கோட்ஸோ அதிகமாக யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. UPI ஐடியோ மொபைல் நம்பரோ இருந்தால் மட்டும் போதும். ஸோ இந்த யூபிஐயை யார் ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா NPCI. இது கவர்மெண்ட்டோட ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி விச் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் செக்ஷன் 8 நான் ப்ராஃபிட் கம்பெனி அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட். இதை எப்போன்னா முதல்ல 2008ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க as a initiative of Reserve Bank of India and Indian Banks Association. எதுக்காகனா இந்தியாவில் வந்து ஒரு ராபஸ்ட் ரிட்டைல் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணுங்கிற நோக்கத்தோட NPCIயை கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நோ NPCI நிறைய அவென்யூஸில் ஒர்க் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூபிஐயை ஹேண்டில் பண்ணுறாங்க அண்ட் ரூபே, IMPS அதாவது இமீடியட் பேமெண்ட் சிஸ்டம், பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம், நேஷ்னல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ், ஆதார் எனேபிள்ட் பேமெண்ட் சிஸ்டம். ஸோ இது எல்லாத்தையுமே NPCI ஹேண்டில் பண்ணுறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் த இன்ஸ்டிடியூஷனல் பேக் போன் ஆஃப் இந்தியாஸ் ரீட்டைல் டிஜிட்டல் பேமெண்ட் ஈகோசிஸ்டம். ஸோ இந்த UPI எப்படி ஒர்க் ஆகுது? சிம்பிள், வி ஆல் நோ. ஃபஸ்ட்டு பேயர் UPI ஆப் மூலமாக அந்த பர்டிகுலர் பேயர் பேங்கையோ இல்லை சர்வீஸ் ப்ரொவைடரையோ அப்ரோச் பண்ணுறாங்க. அது மூலமாக அங்கேருந்து UPI இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து ரிக்வெஸ்ட் போகுது. அவங்க பெனிஃபிஷரி பேங்க்குக்கு அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணி அங்கேருந்து இந்த பெனிஃபிஷரியை ரீச் ஆகுது.
இந்த UPI it uses two-factor authentication. First mobile or device verification, அதுக்கப்புறமா நம்ம போடுற UPI pin. ஸோ இந்தியாவில் யூபிஐயோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். யூபிஐ தான் வந்து இந்தியாவோட கேஷ் டிபெண்டன்ஸை குறைச்சி டுவர்ட்ஸ் டிஜிட்டல் ஈகோசிஸ்டம் நிறைய தூரம் இழுத்துட்டு போயிருக்கு. அதாவது it reduces the dependence on cash and expensive payment infrastructure. Or a small merchant, even from roadside shops, they can use a smartphone and QR code and accept digital payments without requiring conventional card terminal. இந்த கார்டு அந்த பிஓபி டிவைசஸ் இது எதுவுமே தேவையில்லாமல் ஒரு சின்ன மொபைல் ஃபோன் அண்ட் QR கோட் மட்டும் இருந்தாலே we can very well do these transactions. So this helps normal street vendors, small businesses and informal sector enterprises to get into this digital economy. அது மட்டும் இல்லாமல் interoperability அப்படின்னா மல்டிபிள் என்ன சொல்கிறது பார்ட்னர்ஸ் எல்லாருமே ஒன்றா வந்து they can operate together under this infrastructure. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு யூபிஐ அப்ளிகேஷன் மூலமாக இன்னொரு பேமெண்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற ஒரு மர்ச்சென்ட்டுக்கு பே பண்ண முடியும். ஸோ யூபிஐ அவாய்ட்ஸ் த கிரியேஷன் ஆஃப் கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு பேமெண்ட் ஈகோசிஸ்டம். அதாவது பேமெண்ட் ஈகோசிஸ்டம் இதை ஓப்பன் பண்ணி மல்டிபிள் பிளேயர்ஸ் வர்றதுக்கு வழிவகுத்திருக்கு. Then comes low cost digital infrastructure. As we told, there is no MDR charge. Transactions க்கு எந்த சார்ஜும் கிடையாது. ஈவன் நம்ம கிரெடிட் கார்டு டெபிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணால் கூட ஆனுவல் சார்ஜஸ் நமக்கு போடுவாங்க. பட் யூபிஐயில் அந்த மாதிரி எந்த சார்ஜஸும் கிடையாது. ஸோ திஸ் ஹேஸ் மேட் ஸ்மால் வேல்யூ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் எக்கனாமிக்கலி வயபிள். அது மட்டும் இல்லாமல் கன்வீனியன்ஸ். UPI can be made person to merchant, through QR codes, through mobile numbers, through UPI IDs, and even இப்போதைக்கு voice and other interfaces மூலமாவும் we can do transactions. எப்படின்னா NPCI has recently developed Hello UPI அப்படிங்கிற ஒரு infrastructure. Through this, we can allow conversational payments using regional languages and voice interfaces. அதாவது நம்மளோட மொழியிலேயே நம்ம வாய்ஸ் கமாண்ட் மூலமா we can make UPI payments. ஸோ இது மூலமா சீனியர் சிட்டிசன்ஸ், டிஜிட்டலி லெஸ் லிட்ரேட் பீப்புளும் அண்ட் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸும் ஈஸியாக யூபிஐயை ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் டிஜிட்டல் சாவரைனிட்டி, அதாவது இது வந்து யூபிஐங்கிறது நம்ம இந்தியா இண்டிஜினஸாக பில்ட் பண்ண ஒரு பேமெண்ட் ஈகோசிஸ்டம். ஸோ இதனால we can rely on developing domestic payment system that reduces excessive dependence on foreign payment networks. அது மட்டும் இல்லாமல் கன்சியூமர்ஸோட டீட்டெயில்ஸ் அண்ட் டேட்டா எல்லாமே இந்தியாவுக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ இட் ஆல்சோ ப்ரொமோட் சைபர் செக்யூரிட்டி. ஸோ ஸ்கேல் ஆஃப் யூபிஐ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கா அப்படின்னா லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 720 பேங்க்ஸ் வேர் லைவ் ஆன் யூபிஐ இன் May 2026. அது மட்டும் இல்லாமல் 23.2 billion transactions in that month worth 29.9 lakh crore. This is bigger than any particular card usage. So UPI is no longer merely an alternative payment mechanism. இதுதான் வந்து இந்தியாவோட கோர் ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக மாறி இருக்கு. ஸோ இந்த யூபிஐயை கவர்ன் பண்ணுற லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் பற்றி பார்ப்போம். யூபிஐக்கு தனியாக ஏதாவது ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. இட் ஒர்க்ஸ் ஆன் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் லீகல் ப்ரொவிஷன்ஸ். என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007. இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெஜிஸ்லேஷன் அப்ளைட் ஆன் யூபிஐ. In the PSS Act 2007, it provides statutory framework for regulation and supervision of payment systems in India and designates RBI as the authority. So RBI is the main authority to monitor all of this. So அதோட section 4க்கு கீழே a payment system cannot be operated in India without authorization from RBI. So இது வந்து it provides legal basis of lot of issues like payment system authorization, regulation and supervision, settlement finality, netting, information requirements, offenses and penalties, இது எல்லாமே it is being governed by RBI only. So சுருக்கமாக சொல்லணும்னா RBI is the regulator and supervisor while NPCI is the infrastructure operator for UPI. So other laws and regulations that deals with UPI அப்படின்னு பார்த்தா it does not operate in isolation. So there is a key ecosystem which involves banking regulation, அப்புறம் KYC, know your customer, anti-money laundering norms, in the Foreign Exchange Management Act or FEMA related cross-border transactions, data protection and cyber security, consumer protection, information technology laws, இது எல்லாமே UPI ஓட ambit குள்ள கண்டிப்பா வரும். So therefore the legal framework for UPI is not single layered, it has multi layers. Okay?
Now UPI has gone international. இந்தியாவில் டெவலப் பண்ண ஒரு இண்டிஜினஸ் பேமெண்ட் ஈகோசிஸ்டம் இப்போ நிறைய கண்ட்ரீஸ்லையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்காக NPCI கிரியேட் பண்ணது தான் NPCI இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் லிமிடெட் ஆர் NIPL. இது எதுக்காகனா டு இன்டர்நேஷனலைஸ் இந்தியாஸ் பேமெண்ட் டெக்னாலஜிஸ். So, இந்த UPI has introduced or linked with payment systems in over 8+ countries. என்னென்ன countries-னா சிங்கப்பூர், பூட்டான், நேபாள், UAE, France, ஸ்ரீலங்கா, மொரீஷியஸ், கத்தார், கம்போடியா அண்ட் ரீசெண்டாக கிரீஸும் கூட. அங்கே வந்து they have not become their own primary payment network. ஆனால் அந்த நெட்வொர்க்கோட they have formed a tie-up and UPI can be like enabled there. ஸோ ஓவராலாக சொல்லணுன்னா global payments-ல வந்து like particular cards and particular companies தான் they have dominated for a long time. அதை மாற்றி இந்தியாவில் வந்து இண்டிஜினஸாக டெவலப் ஆன இந்த UPI, RuPay by NPCI தான் they have provided India with greater technological and strategic autonomy. So this does not mean that India is completely independent of global financial infrastructure. இது வந்து ஒரு டிபெண்டன்ஸை வந்து குறைச்சி இந்தியாவோட செல்ஃப் ரிலையன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்குங்கிறது தான் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம புதுசாக பாஸ் பண்ண பில்லையும் ரிலேட்டடான UPI டீட்டெயில்ஸையும் பார்த்தோம். மற்ற டாபிக்ஸை அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. IAS IPS ஆகணும்னு கனவு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான முக்கியமான 3 விஷயம் என்ன சார்? UPSC அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு தெளிவான இலக்கு அப்படிங்கிறத நிர்ணயிச்சுட்டு நான் இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன், என்ன நோக்கத்துக்காக நான் இந்த பயிற்சி எடுத்துக்க வர்றேன், கோல் என்ன அப்படிங்கிற கிளாரிட்டி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒரு சரியான வழிகாட்டி, நீங்க எந்த அளவுக்கு ப்ராப்பரா டிராவல் பண்றீங்க, உங்களோட ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கா, இஸ் தேர் எனி டீவியேஷன் ஃப்ரம் த ப்ரிப்பரேஷன். நம்ம இம்பாக்ட் IAS அகாடமி இந்த இயர் ஆகஸ்ட் பேட்ச்க்கான ஒரு இன்டேக்கை இப்போ அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்றோம். நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக கோச்சிங் சென்டர்ஸ் அப்படின்னாலே ஒரு 100-200 பேர் உள்ள உட்கார வச்சிருவாங்க. ஸோ அப்போ எல்லாரும் டீச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம வேணா நம்ம தான் பிக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட்லேருந்து நம்ம டிவியேட் ஆகி ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு பர்சனலைஸ்டு மென்டாரிங், நீங்கள் எங்கே உங்களோட ஸ்ட்ரென்த் இருக்குது, எங்கே உங்களோட வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி உங்களை இந்த கோலையும் டெஸ்டினியும் நோக்கி கையை பிடிச்சி அழிச்சிட்டு போகிறது தான் இம்பாக்ட் IAS அகாடமியோட யூனிக் ஐடென்டிட்டி. இது குறித்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அண்ணா நகர் ஈஸ்டில் இருக்க நம்ம இம்பாக்ட் IAS அகாடமியும் ஸ்டூடெண்ட்ஸ் விசிட் பண்ணலாம், அல்லது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரையும் அவங்க கான்டாக்ட் பண்ணலாம். சர்டன்லி ஆர் பீப்புள் வில் ஹெல்ப் தெம்.